ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துருக்க வந்து 11th மேத்தமெட்டிக்ஸ் ஃபர்ஸ்ட் ரிவிஷன் மாடல் கொஷின் பேப்பர். ஸோ ஃபஸ்ட் ரிவிஷன்றது ரொம்பவே முக்கியமான எக்ஸாமு. நீங்கள் அதை வந்து ப்ரீ போர்ட் மாதிரி கன்சிடர் பண்ணி எழுதுங்க. ஸோ நீங்கள் பார்த்துருக்கீங்க ஃபோர்த் ஒன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட், காஸ்ட் 1 டிகிரி. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி செகண்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபிஃப்த்துமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபிஃப்த்து நான் எல்லா கொஸ்டின் பேப்பர்லையுமே பார்க்குறேன், நல்லா படிச்சுக்கோங்க. அந்த tan ஆல்ஃபா ப்ளஸ் tan பின்னு நினைக்கிறேன். ஸோ சிக்ஸ்த்து வந்து இந்த நம்பர் ஆஃப் ரெக்டாங்கிள்ஸ். நீங்கள் 1 மார்க் பொறுத்தளவுக்கு எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க. நான் சொல்கிறது பப்ளிக் வரைக்கும் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது. ஸோ விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் கரெக்ட். அந்த ஏஎம் அரித்மெட்டிக் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி ஜிஎம் அதெல்லாம் இருந்துச்சு, அது இம்பார்ட்டண்ட். வெக்டர் ஆஃப் மேக்னிடியூட் 0 இஸ் கால்ட், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி 12th இருக்குல்ல வெக்டர், அந்த வெக்டர் அல்ஜீப்ராலேருந்து கண்டிப்பாக ஒரு 2 மார்க் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு. ஸோ உங்களுக்கு ஜென்ரல் மேக்ஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து 7 1 மார்க் புக்கிங் தான் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. 17th ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு இன்டகிரேஷன். ஸோ இன்டகிரேஷன் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி 15th பார்க்குறீங்க, இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு a sin theta and y equal to b cos theta, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ 14th ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லிமிட் இன்டகிரேஷன் வெக்டர் அல்ஜீப்ரா. ஸோ இது 3 தான் உங்களுக்கு வந்து மேஜரு. அதே மாதிரி மேட்ரிக்ஸ், ட்ரிக்னாமெட்ரி. ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இட் இஸ் கிவன் தட் த ஈவெண்ட்ஸ். ஸோ ப்ராபபிலிட்டி இருக்குல்ல, ப்ராபபிலிட்டிலேருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க்கு, அட்லீஸ்ட் ஒரு 10 மார்க் வந்து ப்ராபபிலிட்டியில் வந்துடும் உங்கள் கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா. ஸோ அதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. 21 பார்க்குறீங்க, ஸோ அது நல்லா பார்த்துக்கோங்க, எஃப் ஆஃப் எக்ஸு. அதே மாதிரி 23, ஸோ வேல்யூ ஆஃப் sin 18. ஸோ ஆல் சில்வர் டேன் கப்னு ஒரு டயக்ராம் போட்டு நீங்கள் கண்டுபிடிப்பீங்களா, ஸோ அதுதான் அது. 24 எவால்யூவேட். ஸோ அந்த ஆல் சில்வர் டேன் கப் வந்து எங்கள் ஸ்கூலில் எனக்கு சொல்லிக் கொடுத்தது, உங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுத்தாங்க தெரியல, சாரி. ஸோ அந்த 29 ரொம்பவே இம்பார்ட்டன்ட். 30 வந்து கம்பல்சரி. ஸோ அந்த 30க்கு நாங்கள் தனியாக வீடியோ போட பார்க்கணும். டிஃப்ரென்சியேஷன் நான் சொல்ல மறந்துட்டேன், அதுவும் ஒரு மேஜர் பார்ட்டு உங்கள் 11th ஜென்ரல் மேக்ஸில். ஸோ 33 √3 sin theta minus cos theta equal to √2. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 34. ஸோ 34மே ஓரளவுக்கு பார்த்துக்கோங்க, ரேங்க் ஏன்னா முக்கியம், அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ 38 ரொம்ப முக்கியம். 39 இன்டகிரேஷன் டிஃப்ரென்சியேஷன், அதுக்கப்புறம் வெக்டர் அல்ஜிப்ரா. ஸோ வெக்டர் அல்ஜிப்ராலேருந்து தான் உங்களுக்கு பாருங்கள் நீங்கள் கம்பல்சரியாக வந்திருக்கு. ஸோ அது எவ்வளோ முக்கியம் நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ 41 பி ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பார்ஷியல் ஃப்ராக்ஷன் வந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வந்துடும். ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் ரொம்பவே முக்கியம், மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 44 ஏபி ரெண்டுமே இம்பார்ட்டண்ட். ஆனால் ஏ வந்து சுப்ரீம் இம்பார்ட்டண்ட். ஏன்னா அந்த ரெப்ரசென்ட் பேர் ஆஃப் பேரலல் லைன்ஸ், நான் ஸ்ட்ரைட் லைன்ஸ் இதெல்லாம் நான் எல்லா கொஸ்டினுமே பார்க்குறேன். ஸோ 46 பார்க்குறீங்க, 46மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். 46 ஏ இம்பார்ட்டன்ட். பி கொஞ்சம் கஷ்டம். ஸோ பி உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னா பி அட்டன் பண்ணுங்கள். 47 பி இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்துருங்க.